இல்ல இப்ப இந்த 25 பேர் வந்து சொல்றாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ 2031 வரப்போற தேர்தலில் இபிஎஸ் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா விஜய் அவர்களை எதிர்த்து தான் அவர் அரசியல் செஞ்சாகணும். இதுக்கு முன்னாடி அவர் செய்ய மாட்டாரு. இப்ப மக்கள் வந்து விஜய் அவர்களை ஒரு டாப்ல தூக்கிட்டு போய் வச்சுட்டாங்க. இப்ப அவரை எதிர்த்து தான் அரசியல் செஞ்சாகணும். இப்ப விஜய் அவர்களுக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தா அதை அவர் எதிர்க்க முடியாமலே போகும்ல. அதுதான் சார் எடப்பாடியை பொறுத்தளவு அவர் சிஎம் ஆகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதிமுக எதுக்காக ஆரம்பிச்ச கட்சி? எம்ஜிஆர் எதனால ஆரம்பிச்சார்? தீய சக்தி கருணாநிதி எடுத்து ஆரம்பிச்சார். ஜெயலலிதா அம்மாவும் அதே தான் சொன்னாங்க, தீய சக்தி கருணாநிதினு. அவர் ஆதரவு தராரு சிஎம் ஆகணும்னு சொல்றீங்கன்னா நீங்க எந்த பதவிக்காக எந்த லெவல்ல போகணும்னு அர்த்தம்? எப்படி தொண்டை மாதிரி மக்கள்கிட்ட எப்படி போவீங்க? நீங்க போக முடியுமா? மக்கள்கிட்ட நீங்க ஆட்சி அமைச்சிருந்தீங்க, மக்கள்கிட்ட போக முடியுமா? அது ஆட்சி கூட அமைச்சிருந்தா கூட 10 நாள் 6 மாசத்துல போயிருக்கும். இதே மாதிரி இப்போ 6 மாசம் கேட்டு வரல, 6 மாசம் வரலும் அந்த அடுத்த 16 மாசத்துல போயிருக்கும். எவ்வளவு கேவலம்! எப்படி நீங்க போவீங்க மக்கள்கிட்ட? எப்படி போய் நீங்க யாரை எடுத்து ஓட்டு கேட்பீங்க சொல்லுங்க? இப்ப விஜய் சினிமா புகழ் சார், அது வந்து ஒரு மாயை, இன்ஸ்டாகிராம் மாயில வந்துட்டாரு. அது அப்ப கம்ப்ளைண்ட், இது ப்ரொடக்ஷன் ஆஃப் சைல்டு ஆக்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நிச்சயமா ஆக்ஷன் எடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஓட்டு போடுறதுக்கு 18 வயசு எது கொடுத்துருக்காங்க.